பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் தொடர்ந்து நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம் அப்படின்னா சூப்பர் நேச்சுரலை குறித்து தியானிக்க போகிறோம். சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்ஸ். இந்த வசனங்களை தியானிக்கும் போதே உங்கள் குடும்பங்களில் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் உண்டாக ஆரம்பிக்கும். சூப்பர் நேச்சுரல்னா என்னங்க? வேதத்தில் சூப்பர் நேச்சுரல் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, எஸ், வேதத்தில் சூப்பர் நேச்சுரல் இருக்குது. வேதத்தில் இல்லாத பேஜஸே கிடையாது. அந்த அளவு ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலாக செஞ்சுருக்காரு. சூப்பர் நேச்சுரல் அப்படின்னா இயற்கையாக ஒரு விஷயம் வந்து நடக்கவே பாசிபிள் இல்லை, நடக்கவே முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, இந்த காரியம் இதை செஞ்சாதான் நடக்கும், இதை செய்யறதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிற அந்த காரியத்துல சூப்பர் நேச்சுரலா ஆண்டவர் ஒரு மிராக்கிளா பண்ணுவாரு. அது நீங்க ஹெல்த் வைஸாலும் சரி, இல்ல பினான்சியல் பிரேக் த்ரூனாலும் சரி, இல்ல பிளஸிங்ஸ்னாலும் சரி, எந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் பிளஸிங்ஸ்னாலும் ஏசு கிறிஸ்துவால் செய்ய முடியும். இந்த முழு பதிவை கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும், ஐ ஓப்பனிங்கா இருக்கும். ஏன்னா இந்த பதிவு ஃபுல்லா அவ்வளவு தேவன் இவ்வளவு நல்லவரா அப்படின்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. என்னோடு கூட இணைந்து இந்த பதிவை நீங்க முழுசா கேட்கும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்ம வந்து சூப்பர் நேச்சுரல் அப்படின்னா பைபிள்ல இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வாங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் ஜெனசிஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே வார்த்தையினால் என்ன ஆகப்பட்டது அப்படின்னா உலகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. அதுல ஆரம்பிச்சு அடுத்து நியூ ஜெருசலம், நியூ எல்லாமே புதுசு புதுசா இல்ல, புதிய வானம், புதிய பூமி, இது எல்லாமே என்னங்க? புதுசுங்க. எல்லாமே புதுசு. எல்லாமே எப்படின்னா சூப்பர் நேச்சுரல் தாங்க. எல்லாமே சூப்பர் நேச்சுரல் ஜோன் தான். ஏசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தப்ப பாருங்க, காற்றை அதட்டினார், அது நின்றது. கடலை அதட்டினார், அது நின்றது. 5 அப்பம் 2 மீனுங்க. அது சரிசமமா கொடுத்தா கூட 5000 பேருக்கு கொடுக்க முடியாது. ஆனா எல்லாரும் வயிறு நிரம்பத்தக்க கொடுத்தாராம். சூப்பர் நேச்சுரல். எஸ், மீனின் வாயில என்ன வந்துச்சு அப்படின்னா வெள்ளி பணம் வந்துச்சுங்க. சூப்பர் நேச்சுரல். இன்னும் பெரும்பாலுள்ள ஸ்திரீ இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எத்தனையோ டாக்டர்ஸ்ட போய் சுகமாகாது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டோடனே ஹீலிங் ஆச்சு. சூப்பர் நேச்சுரல். உங்க வாழ்க்கையில நான் இதை பேசி கொண்டு இருக்கும் போதே நான் சொல்றேன், எந்த இடத்துல உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளும் பிளஸிங்ஸும் தேவைப்படுதோ அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று இரவு உங்களுக்கு செய்துவார். இப்போது இந்த செய்தியை கேட்கும் போதே உங்களுக்கு செய்வாரு. உங்களை கைவிடவே மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அதை முற்றுமுடிய ரட்சிக்க உண்மையுள்ளவராகவே இருக்கிறார், வல்லவராகவே இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க, துவண்டு போகாதீங்க. உங்களுக்கான அற்புதம் உங்கள் கையில் இருக்கிறது. உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். ஒரு சூப்பர் நேச்சுரல் பிளஸிங் ஜோனுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. மறந்துடாதீங்க, டிவைன் ஹெல்த்ல நீங்க வாழ போறீங்க. டிவைன் பினான்சியல் ஹெல்த்ல நீங்க வாழ போறீங்க. எல்லாவற்றுக்கும் தேவையானது இந்த சூப்பர் நேச்சுரல் தாங்க. அதை புடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க, அப்படிப்பட்ட நபருக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அதுக்கு வேதாகமத்துல நான் ஒரு நபரை காட்டுறேன். எல்லா சோறும் வெந்துருச்சான்னு நம்ம குக்கர்ல எல்லா சோறையும் நம்ம வந்து பிதிக்க பார்க்க போறது கிடையாது. ஒரே ஒரு பருக்கை தானே நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி ஒரே ஒரு நபரை நான் வேதத்துல இருந்து உங்களுக்கு காட்டுறேன். யாரு அப்படின்னா யோனாங்க. யோனாவை பத்தி சண்டே கிளாஸ்ல இருந்து நீங்க நிறைய கதைகளை கேட்டிருப்பீங்க. அவர் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம ஆண்டவர் சொன்னாரு, நினிவேக்கு போ, அந்த மக்களுக்கு ப்ரீச் பண்ணுன்னு சொன்னாரு. அவர் ஒபே பண்ணல. டைரக்டா எங்க போனாரு? தர்ஷீஸுக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்போ தர்ஷீஸ்க்கு போன அவரை என்ன பண்ணாரு? அந்த இடத்துல கப்பல்ல கடல் எல்லாம் கொந்தளிச்சது. சோ அங்க இருக்கிற எல்லாரும் லாட் போட்டாங்க இல்லைங்களா. லாட் போட்ட உடனே கப்பல்ல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்க? சீட்டு போட்டாங்க. சீட்டு போட்ட உடனே அது யோனாவின் பேர்ல வந்தது. யோனாவை என்ன பண்ணலான்னு கேட்கும் போது அவனே சொல்றான், யோனாவே சொல்றாரு, என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல கர்த்தர் சொல்லலைங்க, யோனாவே ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, அந்த புயல் காற்று வந்து அமர்ந்து போயிடும்னு. ஆனா இங்க ஒரு அற்புதம் நடக்குது. புயல் காற்று வந்து யோனாவை தூக்கி கடல்ல போட்டோடனே புயல் காற்று நின்றுச்சு. எல்லாரும் சந்தோஷம் ஆயிட்டாங்க. பட் ஆனா இந்த யோனா என்ன ஆனாரு பாருங்க, கடல்ல போயிட்டு மீன் வயிற்றுக்குள்ள போனாராம். கர்த்தர் வந்து மீனுக்கு கட்டளை இட்டார். மீனின் வயிற்றுக்குள்ள அவன் போன உடனே அங்க 3 days and nights இருந்துட்டு மறுபடியும் அந்த மீன் வந்து நினிவே பட்டணத்திலேயே அவன் எங்கு போய் சுவிசேஷம் சொல்லணும்னு ஆண்டவர் சொல்லி இருந்தாரோ அதே பட்டணத்துல அந்த மீன் வந்து ஃப்ரீ பாஸோட என்ன பண்ணுச்சு அப்படின்னா கொண்டு போய் விட்டுச்சுங்க. இது நீங்க நினைக்கலாம் அற்புதம். அவன் போய் 3 நாள் பிரயாணம் பட்டு என்ன பண்ணான் அப்படின்னா சுவிசேஷத்தை வந்து சொன்னான். 40 நாள் நினிவே மக்கள் வந்து ஃபாஸ்டிங் இருந்தாங்க.
இதெல்லாம் நம்ம பார்ப்போங்க. இதுல என்னங்க பெரிய சூப்பர் நேச்சுரல் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? வாங்க, யோனா 2வது அதிகாரத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். யோனா மீனின் கப்பல்ல இருந்து இறங்கின உடனே மீனின் வயிற்றுக்குள்ள போனா தெரியுமா? 3 நாள் இருந்தான் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம் இல்லையா? நான் வந்து இதை ரீசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதுல என்ன அப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்ப தோணுச்சு, மீன் வயிற்றுக்குள்ள ஒரு மனுஷனால இருக்க முடியுமா? அதை சொல்றாங்க, அந்த ஃபிஷ்ஷோட பேரு ஸ்பெர்ம் ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்பெர்ம் ஷார்க் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெரிய மீன், இருக்கிறதுலே பெரிய மீனாங்க அது. அவ்வளோ ஒரு பீஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மீன் வயிற்றுல அந்த பற்களே பெரிய பெரிய பற்களா இருக்குமா. பல்லுல இருந்து தப்பிச்ச யோனா இப்ப மீன் வயிற்றுல HCl ஆசிட் நிறைந்த ஒரு இடத்துல லைட்டா, என்னோட கெமிஸ்ட்ரி லேப்ல லைட்டா ஒரு சுட்டு தாங்க இங்க பட்டுச்சு. ஆனா அதுவே என்னாச்சு அப்படின்னா தோல் லைட்டா உறிஞ்சிச்சு. டக்குன்னு தண்ணியில வச்சோம், டக்குன்னு சரியா போச்சு. ஒரே லைட்டா ஒரு சுட்டு தான். அந்த HCl நம்மளால பெயின் தாங்க முடியல, அந்த தோல் அந்த நிலையில இல்ல. பட் இவன் போன இடம் பெல்லின்னு போட்டிருக்கு. பெல்லினா என்ன? வயிறுல போய் அங்க ஆசிட் இருக்கு, HCl ஆசிட் இருக்கு. அப்போ 2வது அங்க நிறைய என்சைம்ஸ் எல்லாம் இருக்கு. எதுக்கு? பெரிய பெரிய ஃபுட் எல்லாம் சின்ன சின்ன ஃபுட்டா ஆக்குறதுக்கு எவ்வளவு என்சைம்ஸ் வயிற்றுக்குள்ள இருக்கும். அந்த வயிற்றுக்குள்ள 3 நாள் யோனாவால இருந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. சூப்பர் நேச்சுரல் இது ஒரு திங் தாங்க. நான் சொல்றேன், மீன் வயிற்றுக்குள்ள போன யோனாவே ஒரு வேளை உசுரோட இருந்திருந்தான் அப்படின்னா இவ்வளோ பெரிய அற்புதத்தை தேவன் செஞ்சிருக்காரு. நீங்க என்ன மீன் வயிற்றுக்குள்ளேயா இருக்கிறீங்க? அவ சொல்ற, பாதாளத்துக்கு சென்றேன், ஆழியில சென்றேன், மவுண்டெயின் எல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. அப்படிப்பட்ட யோனாவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய கூடுமானால் உங்களுக்கு செய்வார். பாத்தீங்களா? இன்னொரு சில ரிசர்ச் சொல்றாங்க, இது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு எனக்குங்க. ஏன்னா மீன் வயிற்றுக்குள்ள அவன் போன உடனே யோனா என்ன ஆனாரு அப்படின்னா மரித்து போனாராம். ஏன் அப்படின்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும் போது 12வது அதிகாரம் 38ல இருந்து 40 வரைக்கும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஒரு அடையாளத்தை பரிசேயரும் சதுசேயரும் கேட்கிறாங்க, வேதபாரகர்களும் கேட்கிறாங்க பாருங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் இல்ல. யோனா எப்படி வந்து இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீனின் வயிற்றில இருந்தாங்களோ அதே போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்திலே இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினது போல யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இவர் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்புகிறவர்கள் எத்தனை பாக்கியசாலிகள். இங்க பாருங்களேன், நான் சொல்றேன். அதாவது இயேசு கிறிஸ்து 3வது நாள் என்ன பண்ணாருங்க? உயிர்த்தெழுந்தார். அப்போ சிலுவையில அவர் மரித்தார். ஸ்காலர் சொல்றாங்க, ஃபிஷ்ஷுக்குள்ள ஆசிடுக்குள்ள எப்படிங்க ஒருத்தன் உயிரோடு இருக்க முடியும்? அவன் செத்துட்டாங்க, இருந்துட்டு போட்டோம். நான் சொல்றேன், அவன் செத்தவன் இருந்துட்டு போட்டோம். அவன் செத்திருந்தா மறுபடியும் ரெசரக்ஷன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு பாருங்க, நான் எப்படி சாவணும், எப்படி யோனா செத்தாரோ அதே மாதிரிதான் இங்க இயேசு கிறிஸ்துவும் மரித்து பாதாளத்துக்கு போய் அங்க இருக்கிற ஜெனரேஷனுக்கு, அங்க இருக்கிற அந்த பீப்புளுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா சுவிசேஷம் சொன்னாரு, காஸ்பல் சொன்னாரு. பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லாம் என்னவா இருக்கு? நிழலா இருக்குது. வரப்போகிற காரியங்கள் கிரைஸ்டுக்கு, அது ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அதுக்கு வந்து நிழலா இருக்கிறது அப்படின்னு கொலோசியன்ஸ்ல நம்ம வந்து பார்க்கிறோம் இல்ல. சோ நீங்க இந்த யோனா புக்கை படிக்கும் போது ஒரு சூப்பர் நேச்சுரல் பிளஸ்ஸிங்ஸோடயே நீங்க வந்து பார்க்கணும். பாருங்க, யோனா சாகலன்னாலும் அது சூப்பர் நேச்சுரல் தான். ஒருவேளை யோனா அந்த மீனின் வயிற்றுக்குள்ள செத்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அங்க போய் நினிவேல போய் மறுபடியுமாய் அந்த மீன் வந்து கக்கின யோனா மறுபடியும் ஜீவனோடு எழுந்தான். ஒரு ரெசரக்ஷன் நடந்திருக்குது. எத்தனாவது நாள்? 3வது நாள். ஏசு எத்தனாவது நாள் உயிர் தெழுந்தார்? 3வது நாள். இங்கேயும் யோனாவும் 3வது நாள் உயிரோடு எழுந்தார். நான் சொல்றேன், மரித்த அவயங்கள் இப்பொழுதே உயிரோடு எழுப்பப்படும். மரித்த சரீரங்கள் இப்பொழுது உயிரோடு எழுப்பப்படும். மரித்து போன சூழ்நிலைகள், உங்களுடைய பினான்சியல் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் என்ன பண்ணப்படும் அப்படின்னா உயிரோடு எழுப்பப்படும். எந்த சர்ஜரிஸும் இல்லாம, எந்த விதமான ஹாஸ்பிட்டல் செலவுகளும் இல்லாம நீங்க உயிர்ப்பிக்கப்படுவீங்க. விசுவாசிங்க, நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, தைரியமா நம்புங்க. அவர் யோனாவுக்கு செஞ்சாருன்னா உங்களுக்கும் செய்வாரு. யோனாவுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட அற்புதத்தை செஞ்சாரு அப்படின்னா, அவன் செத்து பெல்லி ஃபிஷ்ல அவன் இருக்கிறான், ஃபிஷ்ஷோட பெல்லில அவன் இருக்கிறான். அந்த யோனா 3வது நாள் கழிச்சு அங்க நினிவே பட்டணத்துல போய் ஒரு ரெசரக்ஷன் நடக்குது, ஒரு உயிர்த்தெழுதல் நடக்குது. பாருங்க, அப்படிப்பட்ட அற்புதத்தை சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் செய்ய முடியுமானால் உங்க வாழ்க்கையிலும் செய்வாருங்க.
அதுக்கப்புறம் நினிவேல போய் 40 நாள் என்ன யோனா பண்ணாரு, ப்ரீச் பண்ணாரு இல்ல. இங்கேயும் அதே மாதிரி இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து 40 நாள் என்ன பண்ணாரு, தன்னை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். அங்க இருக்கிற ஜெனரேஷன்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு அடுத்தடுத்து தொடர்ந்து வந்ததாங்க நாம. சோ வந்திருக்கிறோம்ல, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதலுக்கு சாட்சியாய் நம்ம வந்தது போல அன்னைக்கு நினிவே மக்கள் வந்தாங்களாம். மனம் திரும்பாத மக்களை குறிச்சு சொல்லி இருக்குது. எப்படி நினிவே மக்கள் வந்து மனம் திரும்பினாங்களோ அவங்க குற்றம் சாட்டுவாங்களாம் மனம் திரும்பாத மக்களை பார்த்து. சோ இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய பிளெஸிங்ஸ் எல்லாமே சூப்பர் நேச்சுரலா வரும். இந்த யோனாவை நீங்க மறக்காதீங்க. அதாவது இன்னும் டிஃப்ரெண்டா ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. அதாவது யோனா வந்து மீனின் கப்பல்ல இருந்து கீழே விழும்போதே அந்த சீலே என்ன பண்ணார், கடல்ல என்ன பண்ணாரு அப்படின்னா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் மீன் முழுங்கினதாகவும் சொல்லப்படுது. இருந்துட்டு போட்டோம், அது இறந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை மீனுக்குள்ள போய் இறந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்றேன், எது நடந்திருந்தாலும் அது சூப்பர் நேச்சுரல்னு சொல்றேன். ஏமேன், பைபிள்ல சொல்லியிருந்தா அது சூப்பர் நேச்சுரல் தாங்க. உங்க வாழ்க்கையில அந்த சூப்பர் நேச்சுரல் பிளஸிங்ஸை நான் பேசுறேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். இதை கேட்கும் போதே பெரிய சூப்பர் நேச்சுரல் ஜோனுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. இன்னும் தொடர்ந்து வரும் நாட்கள்ல இந்த சூப்பர் நேச்சுரலை குறித்து நம்ம தியானிக்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு பிளஸிங்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஆமேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணும் போதே அநேகர் என்ன சூழ்நிலைகள்ல இருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலைகள்ல இருந்து அவங்க விடுதலை ஆவாங்க. நீங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணும்போது அந்த நபர் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நான் சொல்றேன் அவங்களுக்கும் பிரச்சனைகள் மாறும், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளும் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இந்த வார்த்தைகளை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்றேன். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிற ராஜா, இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் நான் சூப்பர் நேச்சுரல் ஜோனையும் மிராக்கிள் பிளஸிங்ஸை பேசுறேன், சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்கை பேசுறேன். இயேசுவின் நாமத்தினால சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால பினான்சியல் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும். ஆண்டவரே, நீங்க அவர்களை நீங்க உயிர்ப்பித்து வழி நடத்த போறதற்காக நன்றி. உங்களுடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கிறது. ஆமென், ஆமென் டைப் பண்ணுங்க. God bless you.